சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம், மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது பசங்களுக்கு இதை காலையில் டிஃபனாக கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை சம்பா ரவையில் போலி செய்ய போகிறோம். அது எப்படின்னு வீடியோக்களே போய் பார்க்கலாம் வாங்க. கோதுமை சம்பா ரவை போலி செய்ய போகிறோம். அதுக்கு மேல் மாவும் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் நிறையா சம்பா கோதுமை ரவை, 1.5 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் தேங்காய் துருவல், பாதாமும் முந்திரியும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் ரெட் கலர் லைட்டாக போட்டுக்குருவோம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சம்பா கோதுமை ரவை போலி செய்வதற்கு சம்பா ரவையை கொஞ்சம் வெறும் ட்ரையாக எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கிறணும். அது கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கிறணும். சம்பா கோதுமை ரவை நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். 1 டம்ளர் சம்பா கோதுமை ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். அதுலேயே நம்ம வெள்ளத்தையும் சேர்த்து கரைச்சி வடிகட்டிக்கிறணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன். இதுலேயே வெள்ளத்தை போட்டு கரைச்சி வடிகட்டிக்கிடுவோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வெள்ளத்தை கரைச்சிட்டோம், அதை வடிகட்டிக்கிடுவோம். நான் வெள்ளைப்பாகு கொதிக்கும் போதே இந்த சம்பா கோதுமை ரவையை நம்ம அதில் நல்லா போட்டு கலந்துக்கிறணும். அது நல்லா வேகணும். ஸ்டஃபிங் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் விரும்புவாங்க. அதுக்காக லைட்டாக கொஞ்சம் ரெட் கலர் போட்டுக்கிடுவோம். ஆரோக்கியமான போலி தான் நம்ம செய்கிறோம். உள்ளே போட்டிருக்கிறதும் சம்பா கோதுமை ரவை, மேல் மாவும் கோதுமை மாவு தான். இந்த பாதாமையும் முந்திரியும் 1-2 தட்டி போட்டுக்கிறோம். சம்பா கோதுமை ரவை வெந்துருச்சு. அதிலேயே 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். அதோட 1-2 நுணுக்குன முந்திரியும் சேர்த்துக்கிறேன், பாதாமையும் சேர்த்துக்கிறேன், நெய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சம்பா ரவை கோதுமை ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாம் நல்லா கலந்துட்டு, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணையாமல் கொஞ்சம் லூஸாக பிணையணும். போலி செய்கிறதுனால போலிக்கு இந்த மாதிரி லூஸாக பிணையணும். பிணைஞ்சிட்டு அது மேலே ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே தடவி வச்சுருவோம். அது நல்லா காயட்டும். பட்டர் சீட்டை வச்சு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் போலி தட்டிக்கிடுவோம். இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு இந்த பூரணம், சம்பா கோதுமை ரவையில் செஞ்ச பூரணம் இது உள்ளே வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணணும். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பிரட்டிட்டு அப்படியே தட்ட வேண்டியதான். இந்த மாதிரி தட்டி வச்சுக்குவோம். இப்போ தவா காஞ்சதும் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த போலி அதில் வச்சுக்கிறேன். நான் சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பிரட்டி எடுத்துக்கணும். நல்லா வேக வைக்கணும். எடுத்துகிட்டு அடுத்ததை போட்டுக்குவோம். இந்த சம்பா கோதுமை ரவை போலியை என் மருமக டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இப்படி சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போலி பண்ணியிருக்காங்க. வாசனையே கமன்னு இருக்கு. ரவை ஆட் பண்ணதுனால அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இனிப்பெல்லாம் ஆட் பண்ணவும், அதில் முந்திரி பாதாம்லாம் வறுத்து போட்டது அதுவே நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. ரவை சேர்க்கவும் இன்னும் நல்லா இருக்குது. நான் போலி மஞ்சள் கலரில் தான் பார்த்துருக்கேன், ரெட் கலரில் இங்கே தான் பார்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சம்பா கோதுமை ரவையில் நீங்களும் இது மாதிரி போலி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.